ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர் ஒரு பயங்கரமான மேட்சா நடந்து முடிஞ்சிருக்குது. அண்ட் இதுல பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இதெல்லாத்தையும் கிரிக்கெட் அனாலிஸ்ட் ரமேஷ் அவர்களோட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் லியோ. மேட்ச் எப்படி சார் இருந்துச்சு? 2 செஞ்சுரி 2 இன்னிங்ஸ்ல எப்படி இருந்தது சார் பாக்குறதுக்கு? நல்லா இருந்தது பாக்குறதுக்கு, மேட்ச் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஏன்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. எஸ். அந்த அளவுக்கு போக வேண்டிய மேட்ச் கிடையாது ஆக்சுவலா. இவங்களோட ராஜஸ்தானோட சேஸ் பார்த்தா அந்த அளவுக்கு போகாதுன்னு தான் இருந்தது. பட் கொஞ்சம் ஆர்சிபி கொஞ்சம் அந்த புல்ட் இட் அப் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. பட் ஆர்சிபி வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்க மாதிரி ஆர்சிபியோட போலிங் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக், அது அந்த கேஸ் தான் அவங்களுக்கு. அந்த போலிங் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால 100 அடிக்க வேண்டிய இடத்துல அவங்க 130 அடிக்க வேண்டியிருக்கு. 200 அடிக்க வேண்டிய ஒரு ஸ்கோரை மற்ற டீமுக்கு வந்து 200 அடிச்சா டிஃபெண்ட் பண்ணலாம்னு இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 230 240 அடிச்சாதான் டிஃபெண்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அவங்களுடைய போலிங் அப்படி இருக்கிறதுனால அவர் ஒன்றும் பாவம் டூப்ளேசி ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் எல்லாருக்கும் கோயில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி 2 ஓவர் கொடுக்குறாரு. எல்லாரும் 20-25 ரன் கொடுத்துட்டே தான் இருக்காங்க கன்சிஸ்டன்டா. அவரும் ஒரு 7 bowler ஆப்ரேட் பண்றாரு. ஒண்ணுமே வேற ஒண்ணும் அது பண்ற மாதிரி தெரியல. அது அவ்வளவுதான் இருக்கு டீம்ல, வேற ஒண்ணும் வச்சுட்டு ஒண்ணும் வஞ்சனம் பண்ணல அவங்க. அதனால பட் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அவங்க ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு அழுத்தி பெடல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் அதாவது அது அப்படிதானா அப்படி. ஏன்னா 160 ரன் ஸ்ட்ரைக், 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற கோலியை பத்தி எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் போதுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் வந்து 72 பால் ஆடி இருக்காரு. 20 ஓவர்ல 12 ஓவர் அவரே ஆடி இருக்காரு. 113 ரன் அடிச்சிருக்காரு. ப்ரோராட்டா பேசிஸ்ல பாத்தீங்கன்னா அவர் 12 ஓவர்ல 113 ரன் அடிச்சிருந்தா 20 ஓவர்ல எவ்வளவு அடிக்கணுமோ அதை டீமும் அடிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா போதுமா, அதான் கேள்வி. ஒரு ரெண்டு அவர் வந்து அந்த மாதிரி ஆடி இருக்கும் போது இன்னொரு ரெண்டு வந்து ஒரு மிதிக்கிற ஒரு பேட்ஸ்மேன் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஒரு 210 அந்த ரேஞ்சுக்கு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆர்சிபி மேல இருக்கிற ஒரு கரிசனத்தினால தான் அதை நான் பேசுறேன். ஆனா நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். எனக்கு வந்து ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் சஞ்சுஸ் கேப்டன்சி. அவர் வந்து பிரமாதமா இருக்கு. அதாவது அந்த அவர் மிடில் ஓவர்ஸ்ல அந்த 2 ஸ்பின்னரையும் அவர் ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு அஸ்வினியும் சாஹலையும், சாஹல் போலிங்ல கேட்ச் வாங்கி வாங்கி வச்சாங்க தரையில. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் சாஹல் வந்து அந்த அந்த அவரோட எந்த விதமான சலனத்துக்கும் ஈடுபடல. அவரு அழகா அவர் வந்து கான்பிடன்ஸ் லெவல் குறையாம ரொம்ப அழகா போட்டாரு. ஒரு ரெண்டு இந்த லெக் அண்ட் மிடில் லைனே போட்டு அமுக்க நம்பிக்கினார் அஸ்வின் போட்டு அந்த 4 ஓவர். அதுவும் 2 ஸ்பெல்லா கொடுத்தாரு. அதை பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணாரு 2 ஸ்பின்னரையும். அதனால வந்து அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொடுத்தது கூட வெளியே அந்த அளவுக்கு பெருசா அந்த பிஞ்சு தெரியாம போச்சு. இன்ஃபேக்ட் பட்லர் வந்து போல்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு போலிங் நம்ம பார்க்கல இப்போதைக்கு ரீசன்ட் பாஸ்ட்ல. ஏன்னா அவர் வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இருந்தாரு. அவரோட விக்கெட் காலம் எம்டியா இருந்து நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு 3 ஓவர் போட்டிருக்காரு, 30 ரன் வேற கொடுத்தாரு. கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தாரு, கொஞ்சம் முன்னையும் பின்னையுமா இருந்தாரு. ஆவேஷ் கான் எப்பவும் போல அவரு கர்ண பரம்பரை தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அவர்கிட்ட அவர் வந்து புதுசா அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஸோ இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் கிட்ட இருந்த டெபிஷியன்சிய 2 ஸ்பின்னர்ஸையும் வச்சு 2 ஸ்பின்னர்ஸும் நல்லா போட்டாங்கன்னு சொல்றதை விட இந்த 2 ஸ்பின்னர்ஸையும் அந்த கேப்டன் நல்லா யூஸ் பண்ணாரு கரெக்டான இடத்துல. அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் விராட் கோலியோட செஞ்சுரி எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு பார்த்தா அதுல விமர்சனம் நிறைய இருந்தது. இவ்வளவு ஸ்லோவா ஆட வேண்டிய அவசியம் என்ன? எதனால? ஏன்னா இப்போ நம்ம வந்து யூசுவலா என்னன்னா 72 பால்ஸ், அதாவது 12 ஓவர்ல 113 ரன் அப்படின்றது வந்து ஒரு டீம் எடுத்திருந்தது அப்படின்னா ஒரு டீம் ஆஃப் ஒரு ஆவரேஜ் பிளேயர்ஸ் வந்து அதை ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் விராட் கோலி as a கிரேட் பேட்ஸ்மேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கிரேட் பிளேயருக்கும் ஒரு குட் பிளேயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இந்த டைம் விராட் கோலி காட்டாம போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? கண்டிப்பா. அதுதான் நான் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னேன். நீங்க தனியா எடுத்து பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 20 ஓவர்ல 12 ஓவர் அவரே ஆடிட்டாரு. 72 பால் அவரே ஆடி இருக்காரு 113 ரன்னுக்கு. நீங்க தனியா எடுத்து பாத்தீங்கன்னா 160 ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது நல்லா தான் இருக்கு. அது பேடுன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கு. இது எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னா, அவர் கூட ஆடிட்டு இருக்கிற மத்த பேட்ஸ்மேன் மீதி இருக்கிற 8 ஓவர்ல ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஆடி இருந்தால் இது நல்லா இருந்திருக்கும். அவங்க அது ஆடாததுனால இது வந்து
இவர் கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டாரோங்கிற இம்ப்ரெஷன் நம்மளுக்கு கொடுக்குது. எப்போ நீங்க அதர் எண்ட்ல வந்து அவங்க சரியா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பஞ்ச் கொடுக்க முடியலையோ, இவர் வந்து கியரை மாத்தி இருக்கணும். இவர் கொஞ்சம் அந்த கடைசியில கொஞ்சம் அந்த நம்பருக்கு ஆடின மாதிரி தான் தோணுச்சு அது. ஓகே. கிட்டத்தட்ட பார்த்தா. அதுவும் அதே குறிப்பா நீங்க நம்ம பின்னாடி எடுத்து பாருங்க. அதாவது 19th ஓவர் பார்த்தோம் அப்படின்னா, 19th ஓவர் இன் பர்ட்டிகுலர் மொத்தமே 4 ரன் தான் போயிருந்தது. ஸோ இவ்ளோ டெத்லயும் ஆமா, வந்து இன்னுமே நமக்கு அந்த ஒரு 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 ஆக்ஸலரேட் பண்ண முடியாமலயே அப்படின்ற மாரியான ஒரு நிலை தான் இருந்தத பார்க்க முடிஞ்சது நம்மளால. கரெக்ட். நீங்க அதே நீங்க பின்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா பட்லரோட ஒரு செஞ்சுரி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். அவர் வந்து பட்லர் வாஸ் நாட் வெரி கீன் டு ஸ்கோர் கோ ஃபார் த செஞ்சுரி. அவர் ம். வந்து அந்த அந்த ஒரு 19வது ஓவர்ல கொஞ்சம் ட்ரை பண்ணாரு. அது சரியா மாட்டல அது. பால் தரையில ஆடுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு சிங்கிள் எடுத்துட்டு. அந்த ம். இத்தனைக்கும் ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. ஹெட்மேயர் வந்து ஒரு ஷார்ப் 2 ரன்ஸ் எடுத்து அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. எஸ். அவர் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணணும்னு. பட் பண்ண முடியலன்னு சொன்ன உடனே ம். அவங்க 2 பேருமே டிசைட் பண்ணது வந்து நம்ம டீம் ஜெயிக்கிறத பாத்துடலாம். எஸ். பரவாயில்ல ம். செஞ்சுரியை பத்தி அப்படிங்கிற மாதிரி இருந்துதா. அதுக்கப்புறம் ஹெட்மேயர் ஒரு 4 ஒன்னு அடிச்சாரு. ம். அந்த பெனல்டிமெண்ட் ஓவர்ல லாஸ்ட் பால்ல 2 ரன் தேவைன்னு இருக்கும்போது ஒரு சிங்கிள் எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணாரே தவிர பட்லர் ம். அவர் செஞ்சுரிக்காக. ம். அதுவும் நடந்தது அவருக்கு. அந்த மாதிரி நடந்தது தவிர பட் அட் த காஸ்ட் ஆஃப் த டீம் அவர் செஞ்சுரிக்கு ட்ரை பண்ணல. ம். ஆனா அதே அப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அட் த ம். காஸ்ட் ஆஃப் த டீம் கோலி செஞ்சுரிக்கு ட்ரை பண்ண மாதிரி தான் அட்லீஸ்ட் கடைசியில அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது அது. ஓகே. ஏன்னா அது மத்த பேட்ஸ்மேன்க அந்த அளவுக்கு ஷைன் பண்ணல. அது ஓகே. ஒரு காரணம். ஓகே சார். இப்போ நம்ம இத அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும், அட் த சேம் டைம் என்னன்னா, விராட் கோலி மட்டும் தான் அங்க ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருக்கிறதுனால, ஓகே ரைட் அவர் கொஞ்சம் பொறுப்பான ஒரு ஆட்டத்த வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாரு. இப்போ நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸ்வெல் வந்து 1 ரன்ல அவுட் ஆறாரு. சௌரவ் சௌஹான் வந்துட்டு 9 ரன்ல அவுட் ஆறாரு. அண்ட் டுப்ளசிஸ்மே அவரோட ஆக்சுவல் அந்த ஃபயர் வந்து அவர்ட்ட இல்ல. அண்ட் இந்த மாரி மத்த பேட்ஸ்மேன் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணாததுனால, விராட் கோலி வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளா நிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் அவருக்கு ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா அவருக்கு இருக்கு. அந்த அந்த பிரஷர் அவர் மேல இருக்கு. அந்த ஓகே. பிரஷர் தன் மேல அவர் எடுத்துக்கிறாரு. அது ம். இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க அவர் வந்து 100% சுயநலமா ஆடினார்லாம் யாரும் சொல்லல. நான் ஓகே. மறுபடியும் சொல்றேன். ம். அவருடைய ஆட்டம் கொஞ்சம் சுயநலம் மாதிரி வெளியே தெரிஞ்சதுக்கு காரணம் மத்தவங்க சரியா ஆடாததுதான். ஓகே. அதான் காரணம். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அந்த மாதிரி ஆடல. ம். மத்தவங்களால அவருடைய ஆட்டம் அந்த மாதிரி வெளியே தெரியுது. அந்த ஓகே. மாதிரி இருந்தது தவிர நீங்க சொல்றது கரெக்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி திருப்பி பேசிருக்கோம். 2, 3 தடவை சொல்லிட்டோம். மேக்ஸ்வெல் வந்து 12வது 13வது ஓவர்ல வந்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அல்ல. ம். அவர் 17 18வது ஓவர் வந்து ஆட வேண்டிய பேட்ஸ்மேன். ஓகே. அதுவும் இப்ப வந்து அவர் சுத்தமா ஒரு பேட்ல பால் பட மாட்டேங்குது. அவர் உள்ள வந்த உடனே ஹி வாண்ட்ஸ் டு கெட் இஸ் வே அவுட். ஓகே. அடிச்சு வெளியே வரணும்னு பாக்குறாரு. ம். அது அது வந்து நடக்க மாட்டேங்குது. மேட்ச் அவர் அந்த அந்த மாதிரி ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆறாரு. ம். அப்படி இருக்கும்போது அவரை நீங்க 13 14வது ஓவர்ல ம். திருப்பி ரிப்பீட்டடா அவர் அந்த கரெக்டா அந்த டைமுக்கு தான் வராரு. வந்தவொடனே அவுட் ஆறாரு. நீங்க ம். கடைசியில பாத்தீங்கன்னா இந்த பினிஷர் ரோல பண்றதுக்கு ஆள் இல்லாம போகுது. ம். நீங்க கிரீன் இருந்தா கூட இந்த எஸ். கிரீனையும் மேக்ஸ்வெல்லையும் இதே ஆர்டர் எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? இதான் ஃபெயில் ஓகே. ஆகுதுன்னு தெரியுதுல்ல. கிரீனை அனுப்புறது மேல இல்ல ஓகே. டிகே மேல அனுப்புறது. ம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கவே இல்ல. இந்த 3 ஓகே. 4 மேட்சாவும் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல போறாங்க. ஒரே மாதிரி ஃபெயில் ஆறாங்க. அது ஓகே. நல்லா தெரியுது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ராஜஸ்தான் ராயல்ஸ் போயிடுவோம். ராஜஸ்தான்ல வந்து ஃபர்ஸ்ட் அதோட பாசிட்டிவ்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் நான் இந்த இடத்துல அட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாருன்னா யஷஸ்வி ஜெய்ஸ்வால். மறுபடியும் ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு அவுட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அவர்ட்ட என்ன பிரச்சனை இருக்கு சார்? எதனால அவரோட அந்த ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்றோம் அவரோடதுல இருந்து? அது யசஸ்விங்கிறது மட்டும் இல்லாம நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமா இல்லையோ? நீங்க ஓகே. இந்த T20 டீம் நம்ம இந்தியன் டீம் எடுக்க போகும்போது அத ம். மனசுல வச்சுட்டு இத நீங்க இந்த 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 கொஸ்டினை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப ஓகே. இந்தியன் டீம் நல்லா இருக்கா? அப்படின்னு ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ம். ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இல்ல. எஸ். யசஸ்வி ஃபார்ம்ல இல்ல. ம். ஸ்ரேயாஸ் ஐயர் வருவாரா இல்லையான்னு தெரியல. எஸ். ஸ்கை இன்னும் உள்ள வரல. வரல. வந்து ஆடல. ம். ஓகேவா? ருத்துராஜ் கைக்வாட் இன்னும் ஃபார்முக்கு வரல. வரல. எஸ். ஹர்திக் பாண்டியா வேண்டாம். அதை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. ஓகே. ஜடேஜா ஃபார்ம்லயே இல்ல. எஸ். ஜடேஜாவே இல்ல. ஜாலா தான் இருக்கு. அந்த டேஜாவே காணும். ஓகே. அவர் பாதி கூட இல்ல. ஒரு குவார்டர் தான் இருக்காரு இப்போதைக்கு. எஸ். ஜடேஜா அப்படி இருக்காரு. அக்ஷர் பட்டேல அவங்க கேப்டனே நம்புறது இல்ல. ம். டீம்ல எடுக்கிறாங்க. 4 ஓவருக்கு 1 ஓவர் கொடுக்குறாங்க. ம். அவரும் அந்த மாதிரி இல்ல. ஷமி டீம்லயே இல்ல. ம். சிராஜ் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. ம்.
இதுதான் டீம் போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் டீம் இதான், கோர் இந்தியன் டீம் இதுதான் போகுது. எஸ். ஒருத்தருமே சரியில்லை. ஓகே. பும்ரா ஓகே, ம். நீங்க சொல்லணும்னா கில் ஓரளவுக்கு ஓகே, ஓகே. அப்படிதான் இருக்கு. இதுல யசஸ்வியை மட்டும் தனியா பேசி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு சொல்ல வரேன். ஓகே. கமிங் டு யசஸ்வி, ம். அவர் வந்து கொஞ்சம் ஓவர் கான்பிடென்டா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே. அவர்கிட்ட இப்ப உட்காந்து கோச் பேசணும். ம். உட்காந்து அவர்கிட்ட ஒரு அக்கறாஸ் டேபிள் உட்கார வச்சு, தம்பி இப்படி எல்லாம் இருக்காது, உனக்கு மாட்டேங்குது, ம். கியரை மாத்து, வேற ஏதாவது பண்ணு, வேற ஸ்டைல மாத்திக்கோ, ம். இல்லைன்னா ஒரு 2 மேட்ச் ரெஸ்ட் எடுக்கிறியா, ரெஸ்ட் எடுத்துக்கோ ம். ஓகே. அப்படின்னு அந்த ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் அவனுக்கு கொடுத்தான்னா அந்த பையன் சரியா வருவான். வரக்கூடிய ஓகே. ஆள் தான். ம். பேட்டிங்லயோ டேலண்ட்லயோ எந்த விதமான குறையும் கிடையாது. அப்ரோச்லயும் ஆட்டிடியூட்லயும் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அது ஓகே. வந்து அது என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ம். பட்லருக்கு ஒருவேளை இப்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு. பட்லர் அடிக்க ஆரம்பிச்சிருந்தா யசஸ்வி இதை பத்தி நம்ம அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணிருக்க முடியாது, பண்ணிருக்க மாட்டோம். ஒருவேளை ப்ராபபிளி அந்த எண்ட் இன்னொருத்தர் அடிக்கும் போது யசஸ்விக்கும் அது மாட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். போலர்ஸ் ம். தப்பு பண்ணிருக்கலாம், அது இவருக்கு மாட்டிருக்கலாம். எஸ். பட்லரும் ஃபார்ம்ல இல்லாதது ஒரு பெரிய குறையா இருந்தது. இன்னைக்கு பட்லர் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஆனா எஸ். ஒண்ணு, இதே தான் நம்ம வந்து ரச்சின் ரவீந்திரா ருத்துராஜோட இதுக்கும் பேசினோம். இவங்க 2 பேரும் இன்னும் கிளிக்கே ஆகல. அது வேற டிபார்ட்மெண்ட், அது அப்புறம் பேசிக்கலாம். ஸோ யசஸ்வியோட ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்ன்டா தான் இருக்கு. எஸ். ஓகே சார். அண்ட் யசஸ்வி இது மட்டும் இல்ல, இந்தியன் டீம் ஓகே. அது இன்னொரு பெரிய பிரச்சனையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் த டோர்னமெண்ட். அது தனியா பேசணும் அது. எஸ், கண்டிப்பா. அண்ட் இன்னொரு விஷயத்த ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா 148 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், ஒரு செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பா பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். அது கண்ணுக்கு ரொம்ப ஜம்முன்னு இருந்தது ம். பாக்குறதுக்கு. பட்லர் அப்கோர்ஸ் விட்டுருங்க, அது வந்து ம். வேற லெவல். ம். அவருக்கு இப்ப ஃபார்ம்ல இல்லாம இருந்தது தான் ஒரு குறையா இருந்தது தவிர, இப்ப ஃபார்ம்ல வந்தது வந்து அது ம். அழகா இருக்கு. சஞ்சுவோட கேம் பாத்தீங்கன்னா, ம். சஞ்சு சாம்சன் வந்து when he gets going, it's a treat to watch. அவர் எஸ். அந்த அந்த எலிகன்ஸ் இருக்கு பாருங்க, அவரது அந்த அந்த ஸ்டைல் இருக்குல்ல, ம். அது வந்து எக்ஸ்ட்ராடினரி. அது ஒரு ஒரு லைட் பேக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அந்த முன்னாடி வந்து டபிள்யூ ராமனுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் உண்டு, ஓகே. டேவிட் காவருக்கு அந்த ஸ்டைல் உண்டு. ஓகே. அந்த மாதிரி பார்த்தா ரொம்ப சோம்பேறித்தனமா ஆடுற மாதிரி இருக்கும். ம். அட போடா, இது பேட்டிங் எல்லாம் தேவையா நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓகே. இது வெளியே தெரியும். ஆனா ம். அதுல ஒரு கிரேஸ் இருக்கும் ஓகே. உங்களுக்கு. அந்த அந்த மாதிரியான ஒரு கிரேஸ் அவருக்கு. அவர் எவ்வளவுக்குள்ள ஆடுறாரோ அவ்வளவுக்கு பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ரொம்ப நல்லா ஆடினாரு. எக்ஸலண்ட் இன்னிங்ஸ். கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்லி அந்த பியூட்டிஃபுல் ஷாட், அது ம். ஒரு 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 மேபி ஒரு புஷ் வெளில போயிருக்கும் அது. ஆனா ம். பேட் லக்குங்கிறது வரும்ல சில பேருக்கு. எஸ், ஆஃப் கோர்ஸ் சார். ஓகே சார். இப்போ ஒன் ஃபைனல் திங் என்னன்னா, இப்போ ஆர்ஆர் வந்து இப்போ நெக்ஸ்ட் பிளே ஆஃப்ஸ் போவாங்களா? அப்படின்றது ஒண்ணு. அட் த சேம் டைம் ஆர்சிபிக்கு வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஆர்சிபிக்கு ஒண்ணும் இல்ல, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற ஒண்ணுமே அதுக்குள்ள சொல்றதுக்கு இல்ல. சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா சார்? இல்ல, க்ளோஸ் பண்ணல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம்னா அடுத்த மேட்ச் சொல்றேன். அடுத்த மேட்ச் ஓகே. நான் நெக்ஸ்ட் சீசன் அடுத்த மேட்சுக்கு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் டைம்னா அடுத்த 25 சொல்லல, ஓகே, ஓகே. அடுத்த மேட்சுக்கு சொல்றேன். ஏன்னா பாவமா இருக்குங்க. ஏதோ ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்ணாங்க. சிராஜ் எல்லாம் பாருங்களேன், இன்டர்நேஷனல் பிளேயர், இஸ் நாட் ஏபிள் டு புல் இஸ் வெயிட்ல. அதுதான் எனக்கு ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. யாராவது ஒருத்தர் கை கொடுக்கணும்ல. நீங்க எஸ். சின்ன பசங்க எல்லாம் இன்னைக்கு என்னங்க, சின்ன பசங்க எல்லாம் வந்து காட்டுன்னு காட்டுறாங்க. நீங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டால்வர்ட்ஸ், இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், அவங்க 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 வெயிட் கொண்டு வரணும்ல. எஸ். ஏதாவது வட்டில இல்லடா, நான் இந்த மாதிரி இல்ல, நான் ஒண்ணும் போல, நான் இங்கதான் இருக்கேன்னு காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பளிச்சுன்னு அப்படி தெரியற மாதிரி வரணும்ல. எஸ். வரலையே. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓகே சார். அண்ட் இப்போ ஆர்ஆரோட இது எப்படி சார்? ஆர்ஆர் வந்து இந்த இந்த சீசன் வந்து எவ்வளவு தூரம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? பிரமாதமா போறாங்க. பட் ஆர்ஆர் கிட்ட போன வருஷமும் இந்த மாதிரி தான் நல்லா இருந்தது ஸ்டார்ட் அவங்களுக்கு. எஸ். திடீர்னு ஒரு 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 ஆஃப் கலர் போனாங்க, படபடன்னு தோக்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு அந்த அந்த நம்ம எதிர்பார்த்ததுல பாதி கூட வர முடியாம போயிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து நல்ல பேலன்ஸ்டா தெரியுது. ஓகே. டீம் வந்து ரொம்ப நல்ல பேலன்ஸா தெரியுது. இத்தனைக்கும் நீங்க சந்தீப் சர்மா இல்ல. எஸ். அந்த மாதிரி சந்தீப் சர்மா எல்லாம் ஒரு எக்ஸலன்ட் போலர் அவங்களுக்கு. ஸோ பட்லருக்கு கை பிடிச்சிடுச்சு. இந்த பக்கம் போலிங் பாத்தீங்கன்னா போல்ட் கேட்கவே வேண்டாம், அந்த மாதிரி இருக்காரு அவரு. இன்னைக்கு விட்டுருங்க, 2 ஸ்பின். நீங்க வந்து இந்த இந்த ஹோல் டோர்னமெண்ட் இது வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ரிவ்யூ கூட பண்ணலாம் நம்ம. IPL 24 சோஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா
போலர்ஸ் ஒரு ஒரு கேட்டகரியாவே மதிக்கலைங்க இந்த டோர்னமெண்ட். ஓகே. வரவன் எல்லாம் சொரிநாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க ஓகே. போலர்ஸ போட்டு. அதை ம். விட ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்தியால நடக்கிற ஒரு டோர்னமெண்ட்ல ம். ஸ்பின்னர்ஸே காணும். ஓகே. நீங்க அந்த டாப் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் எடுத்து பாருங்களேன். இந்த அஸ்வின் அண்ட் சாகல், ம். ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. ம். இத்தனைக்கும் அஸ்வின் வந்து இந்த நாலு மேட்ச் ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எஸ். பட் நல்லா போடுறாரு. ம். சாகல் வந்து 7-8 விக்கெட் எடுத்துட்டாரு. ம். அவரு சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. இந்த டீமை மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க. மீதி மீதி வருண் சக்கரவர்த்தி ம். காணும். எஸ். சுனில் நாராயண் போலிங் ஒன்றும் பெருசா இல்ல. சுயேஷ் சர்மா ஒன்றும் பெருசா இல்ல. ரஷீத் கான் காணும். எஸ். அது ஜடேஜா, நீங்க சச்சின் ரவீந்திரா. தீக்ஷனா ஒண்ணு காணும். எஸ். சாட்னருக்கு கொடுக்கவே மனசு வர மாட்டேங்குது சான்ஸ். ஜடேஜா 0, ம். அக்ஷர் பட்டேல் 0. நீங்க ஸ்பின்னர்ஸே காணும் பாருங்க. ம். பிஷ்னாய் ஒண்ணுமே இல்ல. ம். எந்த ஒரு டாப் குவாலிட்டி ஸ்பின்னர் பியூஷ் சவ்லா ஒண்ணுமே இல்ல. ம். அமித் சர்மா, அமித் மிஸ்ரா உள்ளே கொண்டு வரல. ஆமா. ம். சோ நீங்க நீங்க இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா போலிங் வந்து ரொம்ப டிப்ளீட்டடா போயிட்டு இருக்க மாதிரி தோணுது. எஸ். ஃபாஸ்ட் போலர்ஸை நீங்க எடுத்து பார்த்தா இன்னும் அதை விட மோசமா இருக்கு. ம். புது பசங்கள் அந்த துஷார் பாண்டே எல்லாம் வாங்கின அடியெல்லாம் பார்த்தா அவனை அடிக்க எனக்கு வலிக்குது. அப்படி இருந்தது. அந்த அந்த மாதிரி இருக்கு ம். போலிங். அதாவது இது வந்து பேட்டிங் வந்து நாமினலா இம்ப்ரூவ் ஆயிருக்கா, ம். பேட் பிரமாதமா இருக்கா, ம். கிரவுண்ட் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா, பிச்சை போட்டு பழாந்தரையா பண்ணிட்டாங்களா, கிரிக்கெட்டை கொண்டுட்டாங்களா, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஓகே. போலிங்கிற அந்த கேட்டகரியே காணாம போயிடும் போல இருக்கு. இனிமே 11 பேட்ஸ்மேன் ஆடுவாங்க. ம். 12வது இம்பாக்டும் ஒரு பேட்ஸ்மேனா இருப்பாங்க. ம். ஒரு 4 பேர் கையை சுத்தி போடணும், அவ்வளவுதானே. ம். யார் போட்டாலும் அடிக்கிறீங்க. ம். என்ன ஷமி போட்டாலும் அடிக்கிறீங்க, சிராஜ் போட்டாலும் அடிக்கிறீங்க, அஸ்வின் போட்டாலும் அடிக்கிறீங்க, டாப் குவாலிட்டி போலர்ஸ் போட்டாலும் அடிக்கிறீங்க. அது ஒண்ணுமே இல்லாத ஒரு போல பேட்ஸ்மேன் போட்டுமே. ம். 11 பேட்ஸ்மேன் வச்சுன்னு ஆட வேண்டியதுதான் இனிமே. ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் ஒப்பீனியன் சார். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. நம்ம இப்படியே புலம்புற மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே ஓகே, சார். பை ஓகே பை சார். தேங்க் பை யூ பை. சார். நெக்ஸ்ட் தேங்க்யூ, தேங்க்யூ, பை. தேங்க் யூ சார். தேங்க் யூ.